Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் இன்று ஆலோசனை நடக்க இருக்கிறது. அதற்கான அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர், டிரம்பின் கருத்து உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர், டிரம்பின் கருத்து உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கும் நிலையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? மிகவும் பரபரப்பான சூழலிலே நாளை நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு முக்கிய விவகாரங்களை விவாதிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து வருகின்றன. அந்த கோரிக்கைகள் குறித்து தான் இன்று அனைத்து கட்சி கூட்டத்திலே ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அரசு தரப்பிலே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும், அனைத்து விவகாரங்களுக்கும் விவாதத்துக்கான நேரத்தை ஒதுக்கலாம், அதற்கு நாங்கள் தயார் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பெகல்காம் தீவிரவாத தாக்குதல், அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஏன் இன்னும் பிடிபடவில்லை, மேலும் அதை தொடர்ந்து நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, அந்த நடவடிக்கையிலே இந்திய விமானப்படைக்கு எத்தகைய சேதம் ஏற்பட்டது, குறிப்பாக ரஃபால் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா, 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்கா தான் இந்த விஷயத்திலே தலையிட்டது, நானே நேரடியாக முயற்சி செய்து இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தினேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவது நாடு எதுவுமே இதில் சமரசம் பேச தேவையில்லை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நாங்கள் நேரடியாக தீர்த்து கொள்வோம் எனவே இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் பல்வேறு சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தேவை என கூட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தன. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை தொடங்கும் கூட்டத்தொடரிலே பல்வேறு முக்கிய விவகாரங்களை விவாதிக்க வேண்டும். பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் போன்ற விஷயங்களும் இதில் அடக்கம் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. ஆகவே அந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்று பரிசீலித்து எந்தெந்த முக்கிய விவகாரங்களுக்கு எவ்வளவு விவாதத்துக்கான நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்று அரசு தரப்பிலே மூத்த அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் கூட்டத்தை எவ்வாறு சுமூகமாக நடத்துவது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப இருக்கும் நிலையில் அது தொடர்பாகவும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர், டிரம்பின் கருத்து உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் கூட்டத்தொடரில் எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கூட்டத்தை எவ்வாறு சுமூகமாக நடத்துவது என்பது குறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.